வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கான ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான கார்ன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இது நிறைய தடவை சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கார்ன் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதோட கார்னும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5-6 விசிலுக்கு அப்புறமா கார்ன் நல்லா வெந்திருக்கும். இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கார்ன் பீலர் வச்சு இந்த கார்னை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு நைஃபை வச்சு ஸ்க்ரேப் பண்ணாலே வந்துடும். இந்த மாதிரி கார்னை பீல் பண்ணி கர்னல்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் கார்ன் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன் சப்போஸ் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா வெண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக அதிலே மெல்ட் ஆகிடும். நம்மளோட மசாலா கார்ன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதை ஒரு கப்பில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த பெப்பர் கார்ன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பெப்பர் ரொம்ப அதிகமாக சேர்க்காம லிமிட்டடாக சேருங்க, அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு கப்பில் சேர்த்துடலாம். நம்மளோட பெப்பர் கார்ன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு பவுலில் 1/2 கப் வேக வச்ச கார்னை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ப்ராசஸ் சீஸை கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ காரம் இல்லாமல் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீஸ் சேர்த்துருக்கனால நான் தனியாக வெண்ணெயும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு கப்பில் சேர்த்துடலாம். நம்மளோட சில்லி சீஸ் கார்ன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 3 வெரைட்டி ஆஃப் கார்னை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு கூட இதை ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.